ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் மஞ்சு கண்ணா ஃப்ரம் ஈஸி இங்கிலீஷ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும், இல்ல இங்கிலீஷ் நல்லா கத்துக்கணும், நல்லா பேசணும் அப்படிங்கிறவங்க வந்து, நம்ம தினம் தினம் பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாவே இங்கிலீஷ் நம்ம சீக்கிரமே நல்லா பேசலாம், நல்லா பழகுனா நம்ம வந்து வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க கூட வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து பேசி ஆரம்பிச்சு பழகுனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க ரொம்ப பசிக்குது, விளையாட போறோம், நம்ம தாகமா இருக்கு, இல்ல நம்ம உட்காந்து டிவி பார்க்குறோம். இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இதுலேருந்து ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட சென்டென்சஸ் தான் இது. பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐம் ஹங்ரி. நான் ரொம்ப பசியா இருக்கேன் அப்படின்னா, ஐம் ஹங்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தாகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து thirsty சொல்லுவோம். ஐ அம் thirsty அப்படின்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் தாகமா இருக்கேன் அப்படிங்கிறது ஐ அம் thirsty. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஒரு மாதிரி வடவடப்பா இருக்கு அந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து ஐ அம் லிட்டில் நர்வஸ். ஸோ புதுசா ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறோம், இல்ல ஸ்கூலுக்கு என்டர் ஆகுறோம் அப்படின்னா, ரொம்ப பதட்டமா, வடவடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து ஐ அம் லிட்டில் நர்வஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ அம் டயர்ட். டயர்ட்னா ரொம்ப வந்து அ வ என்ன சொல்றது? ஒரு மாரி வேர்த்து வடாசி ரொம்ப ரொம்ப இது பண்றது. டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஐ அம் ஸ்லீப்பி. ஸோ தூக்கமா இருக்குது. தூக்கம் வர மாரியே இருக்கு. எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து ஐ அம் ஸ்லீப்பி. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்சஸ்லேருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன இதுடா இவ்ளோ ஈஸியான சென்டென்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது வந்து நம்மளுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். அது இப்ப 2 வேர்ட்ஸ், 3 வேர்ட்ஸ் போட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா, அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு பேசுறதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்டார்ட்டிங் டூ ரெயின். ஸோ, இப்ப வந்து மழை வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் அ லிட்டில் கோல்ட் அவுட்சைட். ஸோ, வெளிய வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் குளிரா இருக்கு வெளியில அப்படின்னும்போது இந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் லிட்டில் கோல்ட் அவுட்சைட். இட்ஸ் வெரி ஹாட் அவுட்சைட். ரொம்ப வெயிலா இருக்கு வெளியில அப்படிங்கறத வந்து இட்ஸ் வெரி ஹாட் அவுட்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு வேர்டு மாத்தினாவே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ற அளவுக்கு நமக்கு ஈஸியா கத்துக்கலாம். இட்ஸ் கூல் டுடே இஸ்ன்ட் இட். இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்கு, சில்லுன்னு இருக்குல்ல, ஆமால்ல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் கூல் டுடே இஸ்ன்ட் இட் அப்படின்னு. இட்ஸ் வார்ம் டுடே இஸ்ன்ட் இட். ரொம்ப வந்து சூடா இருக்குது, வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது வந்து சொல்லலாம். இட்ஸ் வார்ம் டுடே இஸ்ன்ட் இட். இன்னைக்கு ரொம்ப வந்து வெயிலா இருக்கு, ஆமா இல்லையா? அப்படின்னு கேட்போம்ல. அப்ப வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்லலாம். ஐ ஹேவ் டு கோ நவ். நான் இப்பவே வந்து போகணும் அப்படிங்கிறது ஐ ஹேவ் டு கோ நவ். ஸோ இப்போ நம்ம எதாவது கடைக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் டு கோ டு த ஷாப் நவ். நான் இப்பவே வந்து கடைக்கு போணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஹலோ, மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் கண்ணா. ஸோ நான் வந்து கொஞ்சம் கண்ணா கூட பேச முடியுமா அப்படிங்கிறது இப்படி கேட்கலாம் நம்ம. ஒரு பொலைட்டா கேட்கும்போது நம்ம மே யூஸ் பண்ணலாம். ஐ குடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. என்னால வந்து நீங்க சொல்றத சரியா கேட்க முடியல, கிளியரா கேட்க முடியல அப்படிங்கிறது இப்படி சொல்லலாம். ஐ குடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. குட் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர். நீங்க வந்து கொஞ்சம் வந்து சத்தமா பேச முடியுமா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஸ்பீக் அப் அப்படின்றது. கேன் யூ ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க வால்யூம கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்றது ஸ்பீக் அப் சொல்லலாம். லிட்டில் லவுடர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ கேன் யூ ஸ்பீக் அ லிட்டில் லவுடர். கொஞ்சம் வந்து சத்தமா பேச முடியுமா? வாட்ஸ் த பர்ப்பஸ் ஆஃப் யோர் விசிட்? ஸோ இந்த எங்கேயோ நம்ம வெளிய விசிட்டுக்காக போயிருக்கோம். இல்ல வந்து ஒரு டூர் போறோம். இல்ல வேற ஏதோ பிளேஸ்க்கான என்ன பர்ப்பஸ்க்காக இந்த விசிட் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் யோர் விசிட்? ஐம் ஹியர் ஃபார் சைட் சீயிங். ஸோ வந்து எங்க சைட்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி ஐம் ஹியர் ஃபார் சைட் சீயிங். நான் இந்த சைட்ட வந்து பார்க்கறதுக்காக இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் ஹியர் ஆன் பிசினஸ். நான் வந்து இங்க பிசினஸ்ல இருக்கேன். ஆர் தேர் எனி சீட்ஸ் அவைலபிள்?
ஸோ வந்து இப்ப நம்ம பஸ்ல போறோம், இல்ல ட்ரெயின்ல போறோம், இல்ல ட்ரெயின் புக் பண்ண போறோம் அப்டின்னா, ஏதாச்சும் சீட்ஸ் அவைலபிளா இருக்கா அப்டின்னு நம்ம யாரையாச்சும் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கலாம். ஆர் தேர் எனி சீட்ஸ் அவைலபிள்? ஸோ ஏதாச்சும் சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்டிங்கிறத வந்து இந்த மாதிரி கேட்கலாம். ஹவ் இஸ் த டின்னர்? ஸோ டின்னர் வந்து எப்படி இருந்தது? இருக்கு. எப்படி இருந்தது? ஸோ ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கிறோம் அப்படின்னா, ஹவ் வாஸ் த டின்னர் சொல்லுவோம். டின்னர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஹவ் இஸ் த டின்னர்? எப்படி இருக்கு? இப்ப சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது ஹவ் இஸ் த டின்னர் சொல்லுவோம். ஆல்ரெடி முடிந்தது அப்படின்னா, அது வந்து ஹவ் வாஸ் த டின்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் டெலிஷியஸ். ஸோ வந்து அப்ப நம்ம வந்து ரொம்ப சுவையா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் வெரி டேஸ்டி சொல்லலாம். இட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நம்ப. இந்த மாதிரியான சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நம்ம பேசி பழக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணா தான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.